வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பணியோ. அத்தியாயம் 10. அன்று மாலை கடையின் முதல் தளத்தில் வாசலுக்கு முன்புறம் நீர் நிரம்பிய பாத்திரத்தில் பூக்களை கொண்டு நிரப்பிக் கொண்டிருந்தாள் சூர்யா. அதனை நிரப்பி முடித்ததும் சற்று தள்ளி நின்று அதனை பார்த்தாள். அவளுக்கே அது அழகாக தோன்றியது. ரொம்ப அழகா இருக்கு. அவளின் பின்னால் ஒரு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தாள். அங்கு நின்றிருந்தான் ஒருவன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு என்றான் புன்னகை மாறாத முகத்துடன். சூர்யா எதுவும் பேசாமல் அங்கிருந்து செல்லவும் அவன் அவளை நிறுத்த நினைக்க அதற்குள் அவனுக்கு ஒரு போன் வரவும் எடுத்து பேசினான். ஆம், நீங்க சொன்ன கடைக்கு வந்துட்டேம்மா, இதோ உள்ள வரேன் என உள்ளே சென்றான். அவளின் உடை அந்த கடையின் சீருடை என்பது தெரிந்தது. கண்கள் அவளை தேட கால்கள் அவன் குடும்பத்தாரிடம் அவனை நகர்த்தி சென்றது. அங்கு அவர்கள் குழந்தைகளுக்கான நகைகளை பார்த்து கொண்டிருந்தனர். சந்திரிகா நகைகளை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தாள். ஹே தினேஷ், எங்கட வேடிக்கை பார்த்துட்டு வர? வா வா, ஓ மருமகளுக்கு நீயே நகை செலக்ட் பண்ணு என அவன் அக்கா கூறியதும் அவர்கள் அருகே அமர்ந்து நகைகளை பார்வையிட ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் சூர்யாவும் அங்கு வந்து சேர்ந்தாள். ஹே சூர்யா, இவங்களுக்கு இந்த டிசைன்ஸை காட்டிட்டு இரு, நான் கேட்லாக் புக்கை எடுத்துட்டு வரேன் என சந்திரிகா அங்கிருந்து சென்றாள். குழந்தையை கையில் வைத்திருந்த தினேஷ் சூர்யாவை கண்டதும் ஹாய் என மெதுவாக வாயசைத்தான். அதனை கண்டுகொள்ளாதவள் அவர்களுக்கு பிடித்த நகைகளை காட்டிக் கொண்டிருந்தாள். ஏனோ அவளின் அலட்டிக் கொள்ளாத அந்த பார்வை அவனுக்கு பிடித்திருந்தது. தனக்குள்ளே சிரித்து கொண்டான். அவளுடைய அடையாள அட்டையில் அவளுடைய பெயரை பார்க்க முயற்சி செய்ய அவளின் முறைப்பே அவனுக்கு பதிலாக கிடைத்தது. அப்பொழுது தினேஷின் அம்மா கௌதமி ஒரு நகையை எடுத்து அதனை எடை போட கூறினார். அதனை தனியாக எடுத்து வைக்க சொல்லிவிட்டு மீண்டும் வேறு நகைகளை பார்த்தனர். எதுவுமே அவர்களுக்கு பிடித்த மாதிரியாக இல்லை. சந்திரிகா கேட்லாக் புக்கை எடுத்து வந்ததும் அதனை பார்க்க ஆரம்பித்தனர். அதில் ஒரு நகையின் வடிவமைப்பு அவர்களுக்கு பிடித்துவிட அதனை தேர்வு செய்து அதை போன்றே செய்ய கூறினர். சூர்யா அவர்களிடம், தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, இந்த வளையல்ல ஸ்டோன் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இது பார்க்க அழகா இருந்தாலும் குழந்தைக்கு இது கட்டாயம் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இதுல கம்பி மாதிரி வர டிசைன் குழந்தையோட ட்ரெஸ்ல பட்டு இழுக்கும். அப்படி ட்ரெஸ்ல இழுத்து எங்கேயாவது விழ சான்ஸ் அதிகம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க என அவள் தன்மையாக கூற கௌதமிக்கு அவளின் பேச்சு மிகவும் பிடித்திருந்தது. தினேஷும் அவளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் அப்படியே நின்றிருந்தான். தினேஷின் அக்கா பிரகதிக்கு சூர்யா கூறியது பிடிக்கவில்லை. நாம எந்த நகை எடுத்தா இவளுக்கு என்ன? அவ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஹலோ, உங்க வேலையை மட்டும் பாருங்க, உங்க சஜஷன் இங்க யாரும் கேட்கல. அந்த பொண்ணு நம்ம நல்லதுக்கு தானடி சொல்லுது. கௌதமி தன் மகளிடம் கூற, ஆமாக்கா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. சின்ன குழந்தைங்களை நாம எல்லாருமே தூக்கி வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரிவோம். திடீர்னு நகை எங்கேயாவது விழுந்துடுச்சுன்னா கஷ்டம் நமக்கு தானே, வேற பார்க்கலாம் என தினேஷ் அவளை சமாதானம் செய்து வேறு மாதிரியே பார்க்க வைத்தான். உன் பேர் என்னம்மா? கௌதமி கேட்க தினேஷ் ஆர்வமாக அவளை பார்த்தான். சூர்யா, சூரியமதி என்றாள். தினேஷ் தனக்குள் சொல்லி பார்த்து கொண்டான். சூர்யா, உங்களை மாதிரியே அழகா இருக்கு உங்க பேரும் என்றான் மனதிற்குள். அப்புறம் நகை எப்போ ரெடியாகும்? 3 நாள்ல ரெடி ஆகிடுமா. உங்க நம்பர் தாங்க, ரெடியானதும் ஃபோன் பண்றோம். நல்லதுமா, நாங்க கிளம்புறோம். தினேஷ் நம்பரை கொடுத்துட்டு வா என அவனின் குடும்பம் கிளம்பி சென்று விட்டது. சரிம்மா, நீங்க போங்க என்றவன் சூர்யாவிடம் தன் எண்ணை கூறினான். இது என்னோட நம்பர் தான், எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க என்றதும் அவனை கீழும் மேலும் பார்த்தாள். என்னங்க, எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் என் பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. மை ஃபுல் நேம் சாய் தினேஷ். ஒரு நல்ல வேலையில இருக்கேன். எங்க வீட்டில் அம்மா, அப்பா, நான், என்னோட அக்கா. அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் என அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே போக, ஹலோ ஹலோ, போதும். இது என்ன, உங்களுக்கு பொண்ணு பார்த்து தர மேட்ரிமோனி சைட்னு நினைச்சிங்களா? உங்க நம்பர் தந்தாச்சுல, கிளம்புங்க. சிரித்து கொண்டே அவனும் சென்று விட்டான். என்னப்பா ஓவர் வலிசலா?
சந்திரிகா சூர்யாவின் அருகில் வந்து கேட்க, அப்படி வழியிற ஆள் மாதிரி தெரியல. சூர்யா அவனை பார்த்து கொண்டே பதில் கூறினாள். எப்படி சொல்ற? ஏன்னா நாம வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு வந்து திரும்பவும் வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆண்களை பார்க்குறோம். ஒவ்வொருத்தர் பார்வையை வச்சே அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாதா என்ன? என்னால கண்டிப்பா சொல்ல முடியல. ஆனா தப்பான ஆள் இல்லை, வாய் தான் கொஞ்சம் ஓவர்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, கண்ணால மனசு வரைக்கும் போய் பார்த்துடுவ போல. என்னடி முணுமுணுக்கிற? சூர்யா கேட்க, ஒன்னும் இல்லை, வா, உனக்கு பிடிச்ச பிளாக் டீ வந்திருக்கு, குடிக்கலாம் என சூர்யாவை அங்கிருந்து இழுத்து சென்றாள் சந்திரிகா. இந்த காட்சிகளை சிசிடிவி வழியாக இரு விழிகள் கோபமாக பார்த்து கொண்டிருந்தது. இங்கு சூர்யாவின் வீட்டில் காவேரி நாளைக்கு சூர்யா அவ வேலை பார்க்குற இடத்துல இருந்து எங்கேயோ வெளியே போறா. சத்யாவுக்கும் நாளைக்கு காலேஜ் லீவு, அதனால காலையிலேயே கோச்சிங் சென்டருக்கு போயிடுவா. ஆஸ்பத்திரியில போன வாரமே செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு போலாம்னு இருக்கேன், கொஞ்சம் கூட வரியா? என்ன அண்ணி, போன வாரமே வர சொல்லியிருந்தா அன்னைக்கே போயிட்டு வந்திருக்கலாம்ல, இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? காவேரி சற்று கோபமாக கேட்க, என்ன செய்ய சொல்ற? எங்க இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிடுமோன்னு பயத்திலேயே எங்கேயும் போக வர முடியல. அண்ணி, பிள்ளைங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் வர பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம். ராதா கண்களில் கண்ணீருடன், முடியாது காவேரி, என் பொண்ணுங்களை அப்படி உடைஞ்சு போன நிலைமையில என்னால பார்க்க முடியாது. என் ஆயுசு எது வரன்னு எழுதியிருக்கோ அது வர போகட்டும், ஆனா என் பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணாம என் உயிர் போகாது என அவருக்கு லேசாக மூச்சு வாங்க, அண்ணி என காவேரி பதற, ஒண்ணு இல்லம்மா, விடு, நீ வீட்டுக்கு போ, பேச பேச எதுவும் மாற போறதில்ல. சரிங்க அண்ணி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி என அவரும் சென்று விட்டார். மறுநாள், ஹே சத்யா, ரொம்ப பண்ணாத, நான் தான் சொல்றேன்ல, நாம காசு போட்டு உனக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம், வா. ஏன்? ஐயோ அக்கா, சத்தியமா நான் பொய் சொல்லல, நிஜமாவே இன்னைக்கு என் கோச்சிங் சென்டர்ல ஃபங்க்ஷன் இருக்கு. போடி, சும்மா பொய் சொல்லாத என கோபித்து கொண்டாள் சூர்யா. அக்கா, இன்னைக்கு இந்த சென்டர்ல இருந்து படிச்சு நல்ல வேலைக்கு சேர்ந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால தான் சொல்றேன். இல்லைன்னா நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? நீ ஜாலியா போயிட்டு வாக்கா, நானும் என்னோட டேய இன்னைக்கு என்ஜாய் பண்றேன். சரி, ஓகே என்றவள் குளித்து தயாரானாள். சூர்யா ஒரு சிகப்பு நிற காட்டன் சுடிதாரில் தயாரானாள். சத்யா ஒரு எளிமையான ஃபேன்சி புடவையில் தயாரானாள். சத்யாவை பார்த்ததும், வாவ் சத்யா, இந்த சாரியில நீ சூப்பராக இருக்க என்றாள் தன் தங்கையை. சும்மா சொல்லாதக்கா, எப்பவுமே நீ தான் அழகு, நான்லாம் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் உன் கலருக்கு உன் பக்கத்துல வர முடியாது. ஹே லூசு, என்னடி பேசுற? கலரு அது இதுன்னு பெரிய அறிவு மாதிரி என சூர்யா கோபித்து கொள்ள, ஏங்கா கோபப்படுற? இதோ இந்த கண்ணாடியில நீ ஏன் பாரேன் என அவளை இழுத்து கொண்டு கண்ணாடியின் முன் சென்று நின்றாள். நீ எவ்வளவு சிம்பிளா ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஆனாலும் உன் முகம் எவ்வளவு பிரைட்டா அழகா இருக்கு. என்ன பாரு, எவ்வளவு அழகான புடவை கட்டியிருக்கேன், ஆனா என் மூஞ்சில அதோட பிரைட்னஸ் தெரியுதான் பாரு என அவள் கூற, சத்யா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசாதன்னு ராதா சத்தம் போட்டு கொண்டே வந்தார். உண்மையை தானமா சொன்னேன், உங்க 2 பேரை விடவும் நான் கருப்பு தானே, போடி என சூர்யா கோபமாக கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அவள் அருகே சென்று அமர்ந்தவள், அக்கா அக்கா என அவள் முகத்தை திருப்ப சூர்யாவின் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது, முகம் கோபமாக இருந்தது. அக்கா, உனக்கு டைம் ஆகுது, கிளம்பலியா? என்கிட்ட பேசாத போ, நான் இன்னைக்கு எங்கேயும் போகல என கட்டிலில் படுத்து கொண்டாள் சூர்யா. சத்யாவும் அவள் அருகே நெருங்கி அவளை அணைத்து கொண்டு படுத்தாள். சாரிக்கா, இனி பேசல, சாரி. அதான் சாரி சொல்றேன்ல, வா கிளம்பலாம். இதோட உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கு சத்யா, இப்படி கம்பேர் பண்ணி பேசாதன்னு, நிறத்தினால நம்ம மனசுல என சூர்யா பேச ஆரம்பிக்க, அக்கா, காலையிலேயே லெக்சர் கொடுக்காத, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பி சீக்கிரம் போ, இல்லனா உன்னை விட்டுட்டு எல்லாரும் போயிட போறாங்க என்றவள் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, நான் வரேமா என விடைபெற்று சென்று விட்டாள். சூர்யாவுக்கு சத்யா பேசியது வருத்தமாகவே இருந்தது. அப்படியே அமர்ந்திருந்தாள். சூர்யா, நீ கிளம்புமா,
உனக்கு நேரமாகுது பாரு. இல்லம்மா, நான் எங்கேயும் போகல என மறுத்தாள் சூர்யா. அவகிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இந்த மாதிரி பேசாதேன்னு. சில சமயம் இப்படித்தான் நடந்துக்கிறா. நீ கிளம்புமா என அவர் மேலும் அவளை வற்புறுத்த சூர்யாவின் போன் அடித்தது. சத்யா தான் அழைத்திருந்தாள். என்னக்கா, என்ன வெளியே அனுப்பிட்டு நீ மட்டும் அம்மா கூட லவ் பண்ணிட்டு இருக்கியா? சத்யா கேட்க, எது லவ்வா? ஏய் கழுத, வாய மூடிட்டு போடி. எப்படி போறது நீ வராம என வாசலில் நின்று அவள் எட்டி பார்க்க சூர்யா அவளை அடிக்க ஓடினாள். அவள் கையை பிடித்து கொண்டவள், அக்கா ப்ளீஸ், இன்னைக்கு எங்க சென்டர்ல பிரியாணி போடுறாங்க. நீ கிளம்பினாதான் நானும் கிளம்ப முடியும். ஒரு பிரியாணிக்காக என்னை ஏங்க வச்சிடாத, வா என்றவள் கலைந்திருந்த அவள் முடியை சரி செய்து வெளியே அழைத்து வந்தாள். இருவரும் ராதாவிடம் விடைபெற்று கிளம்பினர். ஒரு வழியாக கடைக்கு வந்து சேர்ந்தாள் சூர்யா. அங்கு பேருந்தும் தயாராக நின்றது. சந்திரிகாவும் வந்து சேர்ந்தாள். இருவரும் ஒன்றாக பேருந்தில் ஏறி அமர்ந்தனர். யுவா, அனைவரும் ஏறிவிட்டனரா என சரிபார்த்து அவனும் பேருந்தில் ஏறிக்கொண்டான். சூர்யாவிற்கு காலையில் சத்யா பேசியதே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. சிறுவயது முதலே சத்யாவுக்கு இந்த நிறத்தினால் மனதில் ஏற்றத்தாழ்வு உண்டு. சூர்யா பல நாட்கள் நினைத்தது உண்டு, கடவுளே, ஒன்னு நீ என்னையும் கருப்பா படைச்சிருக்கணும், இல்லனா அவளையும் நிறமா படைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே வீட்டுல எங்களை இப்படி ஏற்றத்தாழ்வோட படைச்சிட்டியே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னா அந்த லூசுக்கு புரியவும் மாட்டேங்குது. ஆனால் சத்யா மனதில் இவ்வாறு ஒரு எண்ணம் இருந்தாலும் அதனால் துவண்டு விடாமல் படிப்பில் கவனம் செலுத்தினாள். பல நாட்களுக்கு பிறகு சத்யா மீண்டும் இவ்வாறு பேசியது சூர்யாவுக்கு கவலையை தந்தது. ஹே சூர்யா, இதோட எத்தனை தடவை கூப்பிடுறேன், எந்த உலகத்துல இருக்க நீ என சந்திரிகா அவளை உழுக்க, ஓ பஸ் கிளம்பிடுச்சா, சாரிப்பா நான் கவனிக்கல. அதத்தான் கேக்குறேன், ஓ முகமே சரியில்லை, நீ ஏன் எப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நீ என்ன சொல்ல வந்த அத சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த தாஸ் சார் வரலன்னு நினைக்கிறேன், உன் ஆள் மட்டும்தான் வந்திருக்காரு என்றவள் நாக்கை கடித்து கொண்டாள். சூர்யா அவளை தீ என முறைத்தாள். சாரி சாரிப்பா, வாய் தவறி வந்துடுச்சு, இனிமேல் சொல்ல மாட்டேன் என அவள் காதை பிடித்து மன்னிப்பு கேட்க அதன் பிறகே சூர்யா சமாதானமானாள். சூர்யா தன் கண்களை சுழற்றி பேருந்தை சுற்றிலும் பார்க்க யுவா முதல் இருக்கையில் அமர்ந்திருந்தான். சந்திரிகா கூறியது போல தேவ் வந்திருக்கவில்லை. இந்த விஜயே வரல, பேசாம நாமளும் வீட்டிலே இருந்திருக்கலாம் என ஒரு பெருமூச்சுடன் இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். யுவா தன் இடத்திலிருந்து எழுந்து பின்னே சென்றான். சூர்யா கண்ணை மூடி அமர்ந்திருப்பதை பார்த்தவன் இயல்பாக இருப்பது போல் சுற்றிலும் பார்வையை சுழல விட்டு பின் மீண்டும் தன் இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டான். சந்திரிகா சூர்யாவை இடித்தாள். என்னடி, ஏன் எழுப்பின? ஓ ஆள் என்றவள் மீண்டும் நாக்கை கழித்து கொண்டு, யுவா வந்தாரு, நீ தூங்கிட்டு இருக்கன்னு திரும்பி போயிட்டாரு. ஓ என்றவள் தன் இடத்திலிருந்து எட்டி பார்த்தாள். பேருந்தில் மற்றவர்கள் சிலர் பாட்டுக்கு ஏற்றபடி ஆடிக்கொண்டிருந்தனர். யுவாவின் முகம் அவளுக்கு தெரியவில்லை. என்ன ஃபீலிங்கு? சந்திரிகா கேலியாக கேட்க, ஒன்னு இல்ல என அவளை முறைத்து கொண்டே பதில் கூறியவள் மீண்டும் அமர்ந்து கொண்டாள். அந்த தீம் பார்க் வெளியே பேருந்து வந்து நின்றது. அனைவரும் ஆர்வமாக கீழே இறங்கினர். சூர்யாவும் கீழே இறங்க அங்கு கருப்பு நிற உடையில் தன் காரில் சாய்ந்தபடி நின்றிருந்தான் தேவ். கதையின் 10வது அத்தியாயம் இத்துடன் முடிவடைகிறது. கதையை பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். கதையின் இந்த அத்தியாயம் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும். கதையின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பெற நிலா பெனா நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.